நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஹாப்பி நியூ இயர். உலக மக்கள் அனைவருக்கும் வாராகியுடைய நல்வாழ்த்துக்கள், நல்லாசிகள், இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புது வருஷம் எப்படி இருக்க போகுது? 2026 எல்லாருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அந்த 2025 கிட்டத்தட்ட எல்லாருக்குமே ஒரு ஹைக் ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். நிறைய தடுமாற்றத்தில் இருந்தவர்கள், நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்தவங்க, நிறைய அரசியல் நண்பர்கள், அரசியல் தலைவர்கள், நிறைய அரசியல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிது, ஒரு பெரிய செட்டில்மெண்ட்டு கிடச்சிதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு நல்ல இடத்துல போய் அவங்க செட்டில் ஆகிட்டாங்க அப்படி கூட நம்ம சொல்லலாம். அப்போ அதை போல் இந்த 2025 எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களுக்கு சிறப்பாகவே இருந்தது, நல்லாவே இருந்தது, எந்த குறையுமே இல்லை. மேபி ஒரு 20% மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்திருக்கலாம். ஒரு 20% மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில கஷ்டங்கள் இருந்திருக்கலாம். மேபி மெயினாக ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம், வேலை போயிடுச்சு, வேலை தேடினேன், வேலை கிடைக்கல, அண்ட் தென் அதில் வந்து ட்ரபுள், இல்லைனா அங்கே இது என்ன ஒரு சட்ட சிக்கல்கள் மாட்டி விட்டுறது, ஒரு கேஸ் போடுற மாதிரி இருக்குது, ஒரு வீண் பழி சுமத்துவது, ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிறது. இப்போ அவங்க அந்த ஊரில் வெளிநாட்டில் கேஸ் போடுற மாதிரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக அல்லது ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக அண்ட் தென் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு கிட்னஸ், ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறது. பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய அன்பர்களுக்கு நம்ம நிறைய பார்க்குறோம். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க, வருஷத்துக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு மேலே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க. அவங்கள ஒரு கிரீட்னஸ் வந்துடுது, ஒரு நடுக்கம் வந்துடுது. ஆர்டர்ஸ் குறையுது, லேபர்ஸ் சரி இருக்க மாட்டேங்கிறாங்க, இல்லைனா ஆர்டர்ஸ் இருக்குது லேபர்ஸ் இல்லை, லேபர்ஸ் இருந்தால் ஆர்டர் இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தாக்கா வெளியில் பேமெண்ட் வர மாட்டேங்குது. ஸோ இது மாதிரியான எக்ஸ்போர்ட்டு ரிஜெக்ஷன் வர்றது, இதெல்லாம் பெரிய சவாலாக இருக்குது. அப்போ எனக்கு தெரிந்த ஒரு 80% பீப்புள்ஸ், பிஸ்னஸ் செக்டராகட்டும், இல்லை ஜாப் செக்டராகட்டும், ஃபேமிலி செக்டரு, சினிமா துறையில் அரசியல் நண்பர்கள், எனக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறார்கள், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது ரன்னிங்கில் இருக்கக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் நம்ம தமிழ்நாடு மட்டும் அல்லாது கர்நாடகா, பெங்களூர் ஆகட்டும், இல்லை ஆந்திர பிரதேஷ் ஆகட்டும், தெலுங்கானா ஆகட்டும், நம்ம இடத்துல வாராகி இடத்துல வராத அரசியல் தலைவர்களே இல்லை. அப்போ அனைவருக்குமே 2025 ஒரு மிக சிறப்பாகவே எதிர்பார்ப்போடு அமைந்தது. ஒரு 20% அன்பர்களுக்கு மட்டும்தான் சில கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது. அப்போது 2026 பிறக்க போகுது. 2026 இது எப்படி இருக்க போகுது? இதில் மெயினாக 3 சப்ஜெக்ட். ஒன்று சனி பெயர்ச்சி, இன்னொன்று குரு பெயர்ச்சி, இன்னொன்று ராகு கேது பெயர்ச்சி. 3 பெயர்ச்சிகளை இந்த புது வருஷம் உள்ளடக்கி உள்ளது. அப்போ சனி பெயர்ச்சின்னு வந்துட்டுனாக்கா, கும்பராசிக்கு பாத சனி, ஜன்மராசி மீன ராசிக்கு ஜன்ம சனி, மேஷ ராசிக்கு சனி 7.5 சனி ஆரம்பம். இது திருநள்ளாறு சனி பெயர்ச்சி, இது நிச்சயம் நடக்கும், ஜெயிக்கும். குரு பகவான் குரு பெயர்ச்சி வந்ததுன்னா, குரு கடகத்தில் உச்சம் பெற்று விளங்கப் போகிறார். குரு சனி தொடர்பு, நிறைய அரசியல் ஆதாயங்கள், நிறைய அன்பர்களுக்கு அது ஒரு கோடீஸ்வர யோகத்தை தரப்போகுது. அதே போல் ராகு கேது பெயர்ச்சி, மகரத்தில் ராகு, எங்கே கடகத்தில் கேது. இப்போ இந்த 3 பெயர்ச்சிகளை உள்ளடக்கியது தான், ஸோ இந்த 4 பிளானட்டை உள்ளடக்கியது தான் இந்த 2026 எப்படி இருக்க போகுது. அப்படி ஒரு காம்போ மாதிரி 12 ராசிக்கும் தனித்தனியாக நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், புத்தாண்டு ராசி பலன் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு. அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம்.
ஆங்கில புத்தாண்டு 2026 ரொம்ப கலர்ஃபுல்லாக மன மகிழ்ச்சியோட இந்த வருடம் முழுவதும் ரொம்ப ஹாப்பியாக உங்களை கொண்டு போக போகுது. ஒரு நல்ல ஃபண்டு பேக்கப், பண பற்றாக்குறைகள் எதுவும் இல்லாமல் கை நிறைய பணங்காசு வரக்கூடிய டிரான்சாக்ஷன் நல்ல முறையில் அமையக்கூடிய வகையில், ப்ராஃபிட்டை அதிகரிக்கக்கூடிய வகையில், லாபம் இருக்கின்ற வகையில் உங்களுக்கு இந்த 2026 அமையப் போகிறது. கவலை வேண்டாம். விருச்சக ராசி அன்பர்களே, ராசிநாதன் உங்கள் ராசிக்கு மிகுந்த நன்மை செய்யக்கூடிய குரு பகவான். அந்த குரு 9ஆம் இடத்தில் அமைகிறார். இந்த வருஷம் முழுவதும் விருச்சக ராசிக்கு எப்படி நல்லது நடக்கும்? ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். விருச்சக ராசிக்கு 2026 100% நல்லது நடக்கும். எப்படி? 9ஆம் இடத்தில் குரு பகவான், 2, 5 கூடிய குரு 2026 முழுவதும் 9ஆம் இடத்துல இருக்க போகிறாரு. சூப்பராக இருக்க போகுது. எழுதி வைத்து கொள்ளுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், எந்த மாதிரியான கஷ்டங்களாக இருந்தாலும், அல்ல நீங்கள் என்ன மாதிரியான தொழில் செய்பவராக இருந்தாலும், மல்டி பிஸ்னஸ், உலகம் முழுவதும், உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எல்லாருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும். எந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. இந்த 2026 அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை. நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அது ஃபேமிலி ப்ராப்ளமாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், பங்காளிகள் பிரச்சனைகளாக, சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பிங்க அந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே வந்திருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோர்களாக இருக்கலாம், அல்லது தொழில் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, வெளியில் பிஸ்னஸில் வரக்கூடிய போட்டி பொறாமைகளாக இருக்கலாம். அப்போ எந்த வேணும்னே உங்கள் மேலே சில தவறுகளை சுமத்தி, வீண் பழிகளை சுமத்தி வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகளாக இருக்கலாம். நான் தப்பே பண்ணல சாமி, என்னை இப்படி மாட்டி விட்டுட்டாங்க. எத்தனையோ அரசு அதிகாரிகள் என்கிட்ட சொல்கிறது உண்டு. எத்தனையோ குடும்ப பெண்கள் என்னிடத்தில் சொல்வது உண்டு. எத்தனையோ பிஸ்னஸ் பீப்புள்ஸ் என்கிட்ட பேசுவது உண்டு. செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள், அது சிறை தண்டனை வரலும் போயிருக்கு. அப்புறம் அவங்கள வாராக்கி காப்பாற்றி கூட்டு வந்துடுவாங்க, வெளியில் கூட்டு வந்துடுவாங்க. அப்போ எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அல்லது எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகள், அப்போ எதுவாக இருந்தாலும் இந்த 2025 வரலும் அவங்க என்ன வேணும்னாலும் ஜெயிச்சிருக்கலாம். 2025 வரை அவங்க என்ன வேண்டுமானாலும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனால் 26 வெற்றி நம்முடையது, விருச்சக ராசி உடையது. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. உங்கள் எதிரி எவ்வளோ பலசாலியாக இருந்தாலும், ஏன்னா எவ்வளோ விருச்சக ராசி அன்பர்கள் நிறைய சொத்துலாம் ஏமாந்துட்டு, நிறைய பணங்காசு ஏமாந்துட்டு, நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, பிஸ்னஸில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க மெயினாக ரொட்டேஷன் இல்லாமல் ரொட்டேஷன் சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில். அந்த மாதிரிலாம் பணங்காசு ஏமாற்றங்கள் அல்லது தொழில் ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் அல்லது எதிரிகளுடைய, மெயினாக விருச்சக ராசிக்கு எதிரிகளுடைய தொந்தரவுகள் கூடவே இருந்து, ஒன்றாவே இருந்து நண்பர்களே எதிரிகளாக மாறிவிடுவது, இதெல்லாம் 2025 உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் 26 அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. பொங்கல் கழித்து பிப்ரவரி மாதத்தில் இருந்து எனதருமை விருச்சக ராசி அன்பர்களே, நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். இப்போ என்ன சொல்லுவீங்க? நான் எதில் போய் கை வச்சாலும் எனக்கு பிரச்சனையாக இருக்குது சாமி, நான் கை வைக்கிற எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அது இப்போது. ஆனால் 2026
நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும், வெற்றி மேல் வெற்றி வரும், கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அதே போலத்தான் ராகு 3ஆம் இடத்தில் நிறைய வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடக்கும், பசங்களுக்கு திருமண வைபவங்கள் அல்லது குழந்தை பாக்கியம், சீமந்தம் அல்லது பொட்டடிக்கிறது, காது குத்துறது, குலதெய்வங்கள் போகிறது, மங்கள விசேஷங்கள் நடைபெறும், வீடு கட்டுறது, வீடு வாங்குவது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீட்டு கடனை அடைப்பது. அப்போ வீட்டில் மங்கள விசேஷங்கள் நடைபெறும். அதோடு மட்டுமல்ல, நிறைய வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே. நான் வெளிநாட்டில் இருக்கிற சாமி, எனக்கு இங்கே பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஜாபு ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஹெல்த்து ப்ராப்ளமாக இருக்குது, எனக்கு ஆக்சிடெண்ட் நடக்குது, விபத்து நடந்து போச்சு. இந்த மாதிரி நீங்கள் தொழில் செய்கிறவங்களாக இருக்கலாம், வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது இனியும் சொந்தமாக ஜாபு பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த 2026 உங்களுக்கு உங்களை வாழ வைக்கும் 2026 வாழ வைக்கக்கூடிய வருஷம். அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? நிச்சயமாக அதற்குரிய வழிபாடு குருவுக்கும் ராகுவுக்கும் சனிக்கும் அந்த 3 கிரகங்களுக்கும் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து, ராகு கேது குரு பகவான் சனி பகவான் இந்த 3 பேருக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அதை அறிந்து செய்வீர்களேயானால் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம், உங்கள் கூடவே அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்கள் நினச்சா மாதிரி உங்கள் வாழ்க்கை இருக்கும், நீங்கள் நினச்சா மாதிரி எல்லாமே நடக்க போகுது. அதிர்ஷ்டமான வருஷம் இந்த 2026 விருச்சக ராசி நேயர்களே. அப்போ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், குடும்ப கஷ்டங்கள் விலகும், குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வரவு செலவுகள் அதிகரிக்கும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும், பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேரும். பசங்க வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தால் சொல்கிற பேச்சை கேட்டு மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இடப்பிரச்சனைகள், இடதோஷங்கள், மெயினாக செய்வினை கோளாறுகள், செய்வினை பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை விருச்சக ராசி நேயர்களே. அதே போலத்தான் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, இந்த மாதிரியெல்லாம் ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டு, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ்ஸு, ஐடி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், இதிலெல்லாம் ஏதேனும் சட்ட சிக்கல்கள், பிரச்சனைகள், ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் அவையும் சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. அப்போ இவற்றுக்கு என்ன செய்யணும்? அதை உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அதில் தான் துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு காம்போவாக வச்சு நம்ம 4 கிரகத்தையும் வச்சு பார்க்கும்போது சனி குரு ராகு கேது இவங்க 4 பேரும் 2024 சேஞ்ச் ஆகி இடமாற்றமாகி வந்தாங்கன்னா விருச்சக ராசிக்கு ஓவராலாக 80% சூப்பராக இருக்குது. அப்போது உங்கள் வெற்றி உங்கள் கையில், நீங்கள் தான் புத்திசாலியாக இருந்து அந்த வெற்றியை தேடிக்கொள்ள வேண்டும்.